இன்றைக்கி ஒரு வீடு பாலுக்காச்சு காலையிலே போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். 2 நாளாக மழை பெஞ்சு பார்த்தீங்களா, வயலில் 1 வாழை எல்லாம் ஒடிஞ்சு விழுந்திருந்து. மாமா காலையிலே வயலுக்கு போயிட்டு இந்த மாதிரி 2 கொலை வெட்டி வச்சுருக்கேன் ஒடிஞ்சிருந்து அப்படின்னு சொன்னாங்க. கூட 2-3 வெட்ட வேண்டியது இருந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு அப்படியே அங்கே கொலையை விற்க கொண்டு போயாச்சு. வீடு பாலுகாட்சி வீடும் கொலைக்கடைக்கு பக்கத்தில் தான். வீட்டுக்கு வந்துட்டு போனால் 2 வேலையாயிரம் பார்த்தீங்களா, அதனால அப்படியே அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வயலுக்கெல்லாம் போகும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போயாச்சுன்னா கொலையெல்லாம் வெட்டும்போது வாழைக்கரை ஆயிரும். ஸோ ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸை மட்டும் காரில் எடுத்து வச்சுருந்து போகும்போது அப்படியே அங்கே போயிட்டு வந்துடலாமேன்னு அப்படியே வீட்டுக்கு பால்காய்ச்சி வீட்டுக்கு போயாச்சு. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வீடு தான் பால்காய்ச்சி. வீட்டில் போய் எங்கே சுற்றி பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லா வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி அங்கேருந்தே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். வார வழியில் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருந்து, ஸோ அந்த வேலையும் சேர்த்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வயலில் கொஞ்சம் வேலை இருந்து வாழைப்பூ எல்லாம் கஞ்சாரம் ஒடிக்க வேண்டியது இருந்து எல்லாத்தையும் ஒடிச்சிட்டோம். ஏத்தன் வாழைப்பூ தான் மேக்ஸிமம் கூட்டு வைக்கிறதுக்கு எடுக்கிறது. இந்த மாதிரி கதளி கொலையில் உள்ள பூ எல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கூம்பை வெட்டி சாப்பிடுவோம். 2 நாள் பெஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் நல்லா இதமாயிட்டு நல்லா வெட்டினா சீக்கிரமாக வெட்டிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்டி காய்கறி விதைகள் எல்லாம் போட்டலான்னு சொல்லிட்டு விதைச்சிட்டோம். வெயில் காலத்தில் எல்லாம் மண்ணெல்லாம் ஈஸியாக வெட்ட முடியாது, ரொம்ப உரப்பாக இருக்கும். கூட நேற்றுக்கு ஒரு வாழை விழுந்ததில் இந்த அபியோ பிளான்ட்டுமே கீழே சரிஞ்சு கிடந்து அதையும் பிடிச்சி கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.